அனைவருக்கும் வணக்கம். கொன்றை வேந்தன் 13ஆம் நூற்பா. அக்கமும் காசும் சிக்கெனத் தேடு. பொருள்: சிக்கனத்தோடு இருந்து தானியத்தையும் பொருளையும் தேட வேண்டும். கதையை பார்ப்போமா? பள்ளி இடைவேளை முடிந்தது. மணி அடித்ததும் மாணவர்கள் வெளியே கிளம்பினர். அமுதனும் கண்ணனும் தோள் மேல் கை போட்டபடி மணியிடம் வந்தனர். மணி வெளியில வரலையா? அமுதன் கேட்டான். கண்ணன் சீறினான். அவனை போய் கூப்பிடுறியே, கஞ்ச பிசினாரி அவன். என்னைக்கு நம்ம கூட வந்திருக்கான் சொல்லு? அமுதன் அவனை கடிந்தான். கண்ணா, நீ பேசாமல் இருக்க மாட்ட? ஏன் அவனை சேர்ன்ற என்றவன் மணியை பார்த்தான். மணி எழுந்து கொண்டான். அவர்களுடன் சேர்ந்து நடந்தான். கண்ணனை பார்த்து ஆச்சரியமாய் கேட்டான். கடை வந்தது. அமுதன் மணியிடம், மணி வா, கடைக்கு போகலாம், ஏதாவது வாங்கி தின்னலாம் என்றான். அதற்கு மணி, இல்லை அமுதன், நீ போயிட்டு வா, நான் கழிவறை வரைக்கும் போயிட்டு வரேன் என்று ரெஸ்ட் ரூம் கிளம்பி போயிட்டான். அமுதன் அவன் கையை பிடித்து இழுத்தான். மணி, என்கிட்ட காசு இருக்கு என்றான். மணி சிரித்தான். என்கிட்டேயும் தான் இருக்கு என்றவன் சிரித்தபடியே கழிவறையை நோக்கி நின்றான். கண்ணன் சினந்தான். நான் தான் சொன்னேனே, அவனையெல்லாம் ஏன் கூப்பிடுறேன்னு. ஏன்? மறுநாள் அமுதனிடம் வந்து நின்றான் மணி. அமுதன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லு மணி. அமுதன், உனக்கு தினமும் உங்கள் வீட்டில் எவ்வளவு காசு தராங்க? 10 ரூபாய் தராங்க. எனக்கு வெறும் 2 ரூபாய் தான் தராங்க. நான் அதையும் சேமிக்கிறேன். சரி, நீ 10 ரூபாயில் எவ்வளவு சேமிக்கிற? அது எதுவும் இல்லை மணி, எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிடுவேன். அமுதன், இப்போவே சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்க, அது உனக்கும் உன்னோட எதிர்காலத்துக்கும் உதவும் என்றான். அன்று ஆசிரியர் குற்றாலம் போவது பற்றி சொன்னார். மறுநாளே மணி பணம் கட்டிவிட்டான். மணி அமுதனிடம் கேட்டான். அமுதன், நீ குற்றாலம் வரலையா என்று கேட்டான். இல்லை மணி, எங்கள் வீட்டில் பணம் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. நான் எப்படியும் வர முடியும்? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உங்கள் வீட்டில் உடனே பணம் கொடுத்துட்டாங்களா? அமுதன், ஏன் என் வீட்டில் பணம் கொடுக்கணும்? நான் சேமிக்கிறேன்ல, என்னோடய சேமிப்பு தான் இருக்கே, அதில் இருந்து எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டேன் என்றான். அமுதன் முகம் வாடிப்போனது. மணி மறுபடியும் பேசினான். அமுதன், சிறு சேமிப்போட பயனை இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? சரி, என்னோட சேமிப்பில் இருந்து உனக்கு நான் சுற்றுலாவுக்கு பணம் தரேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன மணி? இனிமேல் நீயும் சேமிக்க தொடங்கணும். அதோட காசு சேர்த்தும் எனக்கு என்னோட காசை திருப்பி தந்துடணும் என்றான். சரி மணி என்று அமுதன் மகிழ்ச்சியுடன் தன் நண்பன் மணியை கட்டி கொண்டான். பார்த்தீர்களா, சிறிய தொகை சிறுதுளி பெருவெள்ளம் போல. தினமும் சேமிப்பும், எதிர்காலத்தை சுவைப்போம். நன்றி, வணக்கம்.